வணக்கம் மக்களே. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்மளுடைய மனித உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் கணையம். கணையம் எப்படி வேலை செய்யுது, கணையத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்பான அந்த கணையத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான உணவுகள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கணையத்திற்கு 2 முக்கிய வேலை இருக்குது. முதல் வேலை என்ன சொல்லுங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவை ஜீரணிக்க உதவுறது. 2வது வேலை ரத்தத்தில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த 2 வேலை சரியாக நடக்கலனா தான் உடல் முழுக்க பிரச்சனையாக வருது. நம்ம சாப்பிடுகின்ற சாதம், காய்கறி, எண்ணெய் இதெல்லாம் உடம்புக்கு சக்தியாக மாறணும். அதற்காக பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உணவை நம்ம ஜீரணிக்க செய்ய உறுப்பு கணையம் தான். கணையம் பார்த்திங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. இந்த இன்சுலின் இரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும். இன்சுலின் சரியாக வேலை செய்யலைன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். இதனால் டயபெட்டிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்படுறாங்க. கணையம் சரியாக வேலை செய்யலைன்னா சில அறிகுறிகள் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, நம்மளுடைய கணையம் ஒர்க் ஆகல, நம்மளுடைய கணையம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றது. அடிக்கடி சோர்வடைவீங்க, அதிக தாகம் ஏற்படும், அடிக்கடி பசி வரும், வயிறு கோளாறு, சில பேருக்கு திடீர்னு வெயிட் குறையிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்படி நம்மளுடைய கணையத்தை பாதுகாப்பாக வச்சுக்க உணவுகள். அந்த உணவுகள் சொல்லிட்ட பிறகு நான் எந்த மாதிரியான வயதினர் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் கணையத்தை பாதுகாக்கலான்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம் கீரைகள். கீரைகள் கணையத்திற்கு ரொம்ப நல்ல உணவுங்க. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃபைபர் இருந்தால் சுகர் மெதுவாக ரத்தத்துக்கு போகும். அதனால் இன்சுலின் மேலே ப்ரெஷர் நமக்கு குறைஞ்சிரும். கீரைகள் ஜீரணத்தையும் மேம்படுத்தும், வயிறு லேசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதையும் நமக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதிகமாக சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் குறைக்கும். பாடிக்கு கூலிங் எஃபெக்ட் நமக்கு பண்ணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நார்மலாக மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இது பயன்படுது. காலை அல்லது மதிய சாப்பாடு வேலைகளில் நீங்கள் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். வாரத்திற்கு 3-4 முறையாவது கீரைகளை எடுத்துக்கலாம். அதிக எண்ணெய் சேர்க்காமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டா நம்மளுடைய கணையம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் முழு தானியங்கள். முழு தானியங்கள் கணையத்திற்கு சப்போர்ட் தரக்கூடிய ஒரு விஷயம். இது ஸ்லோ எனர்ஜியை கொடுக்கும். சுகர் பார்த்திங்கன்னா சடனாக அதிகரிக்காமல் நம்மளுடைய கணையத்தை பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளுடைய உடலை வச்சுக்கும். இன்சுலின் சரியாக வேலை செய்ய இது உதவுது. ஒயிட் ரைஸ் காட்டிலும் பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா முழு தானியங்கள் தான். வெள்ளை சாதத்தில் கார்போஹைட்ரேட் தாங்க இருக்குது, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்கள் நிறைய தானிய வகைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் ஜீரணத்திற்கு நல்லது. வயிறு நீண்ட நேரம் நிறைந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஈட்டிங்கை நம்ம குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால் இந்த ஒரு தானிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய கணையம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெயிட் கண்ட்ரோலுக்கு பயன்படுது. காலை உணவுக்கு சிறந்தது கோதுமை. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, கம்பு, சோளம், இதெல்லாம் நம்ம கஞ்சி மாதிரி காசி காலை உணவை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டாலும் நல்லது கிடையாது. பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம், நம்மளுடைய கணையத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடிய முக்கியமான விஷயங்களில் பயிறு வகைகளும் ஒன்று. பயிறு வகைகள் புரதம் நிறைந்த உணவு. புரதம் கணையத்தை ஓவர்லோட் பண்ணாது, சுகர் கண்ட்ரோலுக்கு உதவும், நம்மளுடைய மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணும். மசில் இன்க்ரீஸ் பண்ணணும், மசிலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனர்ஜி லெவல் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபைபர் கூட இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஜங்க் ஃபுட்டோட கிரேவிங்கை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். மதியம் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு பாயில்டு அல்லது சுண்டல் மாதிரி. எப்போவுமே பயிர் வகைகளில் நீங்கள் வேக வைத்து சாப்பிட்டா தான் நல்லது. அது மாதிரி சாப்பிட்டா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதிகமாக காரம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் அளவோடு வாரம் 2 இல்லைனா 3 முறை போதும். ஹெல்த்தி ஹேபிட்க்கு நல்ல ஒரு உணவு. அதனால் காலை நேரங்களில் நீங்கள் பயிர் வகைகள், சுண்டல் இந்த மாதிரி வேக வைத்து சாப்பிட்றது, பச்சை பயிறு, மூக்கடலை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் மீனில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து நமக்கு குறைக்குது. கணையம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வேலை செய்ய வந்து ரொம்ப பயன்படுது. நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க ஒரு அற்புதமான விஷயம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இது மேம்படுத்துது. நம்மளுடைய கணையம் வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்க நம்ம எப்போதுமே வேக வைத்த ஒரு விஷயம், அதாவது மீனை குக் பண்ணி சாப்பிடுங்க. மீனை ஃப்ரை பண்ணியோ எண்ணெயில் பொரித்தோ வறுத்தோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ ஸ்டீம் இல்லைனா வந்து ஷாலோ ஃபிஷ் வந்து ஷாலோ ஃப்ரை வந்து நமக்கு பெஸ்ட்டான விஷயம். வாரம் 2 முறை சாப்பிடலாம். அதிக எண்ணெயை தவிர்த்துருங்க. நான்வெஜ் சாப்பிடாதவர்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் இந்த சுண்டல் போன்று பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா பழமும் நல்ல பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா பழமும் ஒரே மாதிரி கிடையாது. குறைந்த சுகர் உள்ள பழம் தாங்க சேஃபு. ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. இதில் ஏன் அப்படின்னா ஃபைபர் இருக்காது. அதனால் வந்து நம்மளுடைய உடலும் சரி நம்மளுடைய கணையத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்க ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே மக்கள் இந்த மாதிரி ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் நம்மளுடைய கணையத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க. கணையத்திற்கு நல்ல உணவுகள் அப்படின்னா கீரைகள் ரொம்ப நல்லது. பயிர் வகைகள், முழு தானியங்கள், மீல், நட்ஸ்கள்லாம் வந்து சாப்பிடலாம். தினமும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கணையத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கணுன்றது ஒரு முக்கியமான இடம் வந்து வகிக்கும். அதில் சர்க்கரை போன்ற உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே புகை வந்து அதிகமாக வந்து நம்ம அதாவது ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் கணையத்தை மெதுவாக அப்படியே டேமேஜ் பண்ணி கடைசியில் பெரிய ப்ராப்ளமாக வந்து கொண்டு வந்துடும். நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகளை எந்த மாதிரி நேரங்களில் சாப்பிடலாம்? காலை நல்லா சாப்பிடணும். ஃபைபர் உள்ள உணவுகளை நல்லா சாப்பிடணும். மதியம் பேலன்ஸ்டான மீன் சாப்பிடுங்க. இரவு லேசான உணவு ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். லேட் நைட் டின்னர் கணையத்திற்கு ரொம்ப வந்து பேடு. அதனால் வந்து அதை பயன்படுத்தாதீங்க. வயது வாரியாக கவனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 20 வயசு இருந்தே நம்ம ஜங்க் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாலும் 30 வயசுக்கு மேலே வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் ஜங்க் ஃபுட்டை 20 வயதுலேயே நம்ம தவிர்க்கணும். 40 வயதுக்கு மேலே ரெகுலராக சுகர் டெஸ்ட் பண்ணணும். வயசு கூட கூட கணையம் மேலே கவனம் வந்து கூடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு உடல் உழைப்புன்றதை விட உடலுக்கு ஒரு எக்ஸசைஸாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. தினமும் 30 நிமிடங்கள் நடங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. 7 மணி நேரம் தூக்கம் ரொம்ப தேவை. ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணினாவே கண்டிப்பாக உங்களுடைய கணையத்துடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். ஸோ எனவே மக்களே, கணையம் வந்து பேசாது, வலி கொடுக்காமல் சைலண்ட்டாக டேமேஜ் பண்ணிடும். அதனால தான் இப்போவே கவனம் தேவை. உணவு பழக்கம் நேரம் சின்ன மாற்றம் செய்தாலே பெரிய நோயை தவிர்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. ஆரோக்கியமாக இருங்க மக்கள்.